அருகே அள்ளி நகரத்தில் விஸ்வ ஹிந்து பரிஷத் பஜ்ரங் தள்ளி 42ஆம் ஆண்டு ஸ்தாபக தினம் மற்றும் 8ஆம் ஆண்டு அனுமன் ஜெயந்தி விழா மாவட்ட தலைவர் அன்பழகன் தலைமையில் வெகு சிறப்பாக நடைபெற்றது. தொடர்ந்து மாபெரும் அன்னதானமும் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு விஸ்வ ஹிந்து பரிஷத் தேனி மாவட்ட இணை செயலாளர் ஜெயபிரகாஷ், தேனி மாவட்ட துணைத் தலைவர் ஹரி நாராயணன், மாவட்ட சக சேவா பிரமுக் நம்மாழ்வார் உள்ளிட்டோர் முன்னிலை வகித்தனர். இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளர்களாக இந்து முன்னணி தேனி மாவட்ட தலைவர் முருகன், நகர செயலாளர் ராம் கண்ணன், ஒன்றிய செயலாளர் சசிகுமார், RSS நிர்வாகி மகேந்திரன், விஸ்வ ஹிந்து பரிஷத் தேனி மாவட்ட சத்சங் பொறுப்பாளர் செந்தில்குமார் உள்ளிட்டோர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு விஸ்வ ஹிந்து பரிஷத் பத்திரங்களின் ஸ்தாபகத்தை எடுத்து கூறினர். மேலும் அனுமன் ஜெயந்தி குறித்தும் விளக்கமாக பேசினர். இந்த நிகழ்ச்சியில் விஸ்வ ஹிந்து பரிஷத் தேனி நகர தலைவர் ராஜ்குமார், நகர செயலாளர் பால நடராஜன், நகர இணை செயலாளர் ரவி, வடபுதுப்பட்டி ஒன்றிய தலைவர் சிவானந்தன், மாத்திரசக்தி லதா, விஸ்வ ஹிந்து பரிஷத் சேவா பிரமுக் அர்ஜுனன் மற்றும் பஜ்ரங் தள் காளிராஜ் உள்ளிட்டோர் ஏற்பாடுகள் அனைத்தும் சிறப்பாக செய்திருந்தனர். இந்த நிகழ்வில் விஸ்வ ஹிந்து பரிஷத் இந்து முன்னணி மற்றும் RSS நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டார்கள். மேலும் 500க்கும் மேற்பட்டோருக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது. ஸ்ரீ சபரி சாஸ்திர குழு சிறப்புமிக்க 21ஆம் ஆண்டு ஸ்ரீ ஐயப்பன் கோவிலை ஒத்த வடிவிலான மணிமண்டபம் வடிவமைக்கப்பட்டு ஸ்ரீ சபரிவாசன் தேவாதம் என்ற பெயர் சூட்டப்பட்டு ஸ்ரீ ஐயப்பன் சிறப்பு அலங்காரத்தில் திருவீதியுலா நடைபெற்றது. தஞ்சை மகநோன்புச்சாவடி சிவராயர் தோட்டம் முதல் தெரு ஸ்ரீனிவாச காலனியில் அமைந்துள்ள ஸ்ரீ ஐயப்ப பக்தர்களின் சங்கத்திற்கு சொந்தமான மண்டபத்தில் ஸ்ரீ சபரி சாஸ்தா குழு 21ஆம் ஆண்டு சிறப்புமிக்க ஸ்ரீ சபரி சாஸ்திரா சேவா சமாஜம் அமைப்பின் சார்பாக சபரிமலை சன்னிதானத்தில் உள்ள ஸ்ரீ ஐயப்பன் கோவிலை ஒத்த வடிவிலான மணி மண்டபம் வடிவமைக்கப்பட்டு ஸ்ரீ சபரிவாசன் தேவாதாம் என்ற பெயர் சூட்டப்பட்டு சுவாமி ஐயப்பனின் ஸ்ரீ சபரிவாசன் தேவாதம் என்று அழைக்கக்கூடிய சன்னிதானத்திற்கு புண்ணியாஜனம் செய்யப்பட்டு சன்னிதானத்திற்கும் அதன் மேல் உள்ள கலசத்திற்கும் சுத்தி அபிஷேகமானது சிறப்பாக நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து ஸ்ரீ சபரிவாசன் தேவாதாம் திருவீதி உலாவில் ஸ்ரீ ஐயப்பன் சிறப்பு அலங்காரத்தில் செய்யப்பட்டு திருவீதி உலா மிக விமர்சையாக நடைபெற்றது. ஸ்ரீ சுவாமி ஐயப்பனின் உற்சவ விக்ரமமூர்த்தி ஸ்ரீ ஐயப்பன் சுவாமி அலங்காரத்தில் செய்யப்பட்ட தேரில் அமைந்தபடி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு ஐயப்பனை தரிசனம் செய்தனர். கோயம்பேடு ஸ்ரீனிவாசன் நகரில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ வரசித்தி விநாயகர் ஆலயத்தில் வீற்றிருக்கும் ஸ்ரீ ஐயப்பன் சுவாமிக்கு 20ஆம் ஆண்டு லட்சார்ச்சனை பெருவிழா நடைபெற்றது. கோயம்பேட்டில் உள்ள கருங்காலீஸ்வரர் ஆலயம் ஸ்ரீ சரபேஸ்வரர் மண்டபத்திலிருந்து 1350 பெண் பக்தர்கள் பால்குடம் எடுத்து 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு ஊர்வலமாக சென்று ஸ்ரீனிவாசபுரத்தில் உள்ள வரசித்தி விநாயகர் கோவிலில் அமைந்துள்ள ஐயப்பனுக்கு பாலை ஊற்றி மகா அபிஷேகம் செய்தனர். பின்னர் சோடச உபசாரத்துடன் மகா தீபாராதனை நடைபெற்றது. பின்னர் விழாவில் பங்கேற்ற பக்தர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு 5000 பேருக்கு மகா அன்னதானம் வழங்கப்பட்டது. பக்தி பரவசம் விரைந்து பொதுமக்கள் லட்சார்ச்சனை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் பிரபாகர் ராஜா, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் VN ரவி ஆகியோர் பங்கேற்றனர். முத்துப்பாண்டியன் கொண்டை சாற்றி அதில் சந்திர சூரிய வெள்ளை கலிங்கத்து ராய் சிகப்பு கல் நெற்றிப்பட்டை சாற்றி மகர கர்ண பத்திரம் வணைந்து திருமார்பில் கண்டாபரணம் சந்திரஹாரம் ஸ்ரீ மகாலட்சுமி பதக்கம் இரு மார்பிலும் புஜ கீர்த்தி நெல்லிக்காய் மாலை தங்க பூன் பவழ மாலை வரிசையாக பெரிய சிகப்பு கல் அடுக்கு பதக்கங்கள் 8 வடமுத்து மாலை சிகப்பு கல் அபயஹாஸ்தம் அதில் கோலக்கிளி எடுத்து சாற்றி வெண்பட்டு அணிந்து பின் சேவையில் அண்ட பேரண்ட பக்ஷி பதக்கம் அணிந்து சேவை சாதிக்கிறார். நம்பெருமாள் இன்று நிருமொழி திருநாள் 3ஆம் நாளில் நாச்சியார் திருமொழிக்காக அஜந்தா சௌரி கொண்டை சாற்றி அதில் சந்திர சூரிய வில்வை சந்திரஹாரம் கலிங்கத்துராய் சிகப்புக்கல் நெற்றிப்பட்டை சாற்றி திருமார்பில் கண்ட பேரண்ட பக்ஷி பதக்கம் அதன் மேல் அழகிய மணவாளன் பதக்கம் ஸ்ரீரங்கம் நாச்சியார் பதக்கம் வைரக்கல் ரங்கு நட்டிகை நெல்லிக்காய் மாலை
தங்கப்பூன் பவழ மாலை, 8 வட முத்து மாலை, தங்கக்காசு மாலை, மகரி, வரிசையாக வெள்ளை சிகப்பு என்று அடுக்கு பதக்கங்கள், சிகப்புக்கல் அபயஹஸ்தம், ரத்னங்கி கடிஹஸ்தம், சிகப்புக்கல் இழைத்து திருவடி, அதில் சதங்கை சாற்றி தாமரை நிறம் பட்டுடுத்தி, பின் சேவையாக புஜகீர்த்தி மற்றும் மகாலட்சுமி பதக்கம் அணிந்து சேவை சாதிக்கிறார். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சிக்கோட்டை ஸ்ரீதேவி பூதேவி சமேத வெங்கட்ரமணர் கோவிலில் உலக நன்மை வேண்டியும் அனைவரும் இன்புற்று வாழ வேண்டியும் நடைபெற்ற திருவிளக்கு பூஜையில் 1800 பெண் பக்தர்கள் திருவிளக்கு பூஜையில் கலந்து கொண்டு மனமுருகி திருவிளக்கு அர்ச்சனை செய்து சுவாமி தரிசனம் செய்தனர். இதனை முன்னிட்டு அதிகாலையில் மூலவர் ஸ்ரீதேவி பூதேவி சமேத வெங்கட்ரமணருக்கு சிறப்பு பால், தயிர், சந்தனம், விபூதி, பன்னீர் போன்ற வாசனை திரவியங்கள் கொண்டு அபிஷேக ஆராதனைகளுடன் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. தொடர்ந்து பூக்களால் அலங்கரிக்கப்பட்ட உற்சவர் கல் தூண்களால் அமைக்கப்பட்டு 1000 கால் மண்டபத்திற்கு கொண்டுவரப்பட்டு அங்கு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு திருவிளக்கு பூஜை ஆரம்பிக்கப்பட்டது. திருவிளக்கு பூஜையின் முதல் நிகழ்வாக அலங்கரிக்கப்பட்ட திருவிளக்கில் ஸ்ரீரங்க பூபதி கல்லூரி நிறுவனத்தின் தாளாளர் வழக்கறிஞர் ரங்க பூபதி, இயக்குனர் சாந்தி பூபதி, வெங்கட்ரமணர் கோவில் ஒருங்கிணைப்பாளர் வழக்கறிஞர் வைகை தமிழ்ச்செல்வன், ஜெயந்தி தமிழ்ச்செல்வன் ஆகியோர் கலந்து கொண்டு விளக்கேற்றி துவக்கி வைத்தனர். இந்த திருவிளக்கு பூஜையில் 1800க்கும் மேற்பட்ட பெண் பக்தர்கள் கலந்து கொண்டு குத்து விளக்குகளுக்கு குங்குமத்தால் வழிபாடு செய்து மந்திரங்கள் முழங்க விளக்கு பூஜை செய்து ஒரே சமயத்தில் மணியோசை எழுப்பி வழிபட்டனர். திருவிளக்கு பூஜை நிகழ்ச்சியில் ஆலம்பூண்டி ஸ்ரீரங்க பூபதி இன்டர்நேஷனல் CBSE பள்ளியின் இயக்குனர் சரண்யா ஸ்ரீபதி, வாலாஜாபாத் பரிமளா பாண்டுரங்கன் கல்லூரி சேர்மன் கார்த்திகேயன், சந்தியா மற்றும் வழக்கறிஞர் ஆத்மலிங்கம், பாகவதர் சுதர்சனன், திருமலை, முனியப்பன், ஸ்ரீனிவாசன், சிவா, தினேஷ், விஜயகுமார், பச்சியப்பன், வழக்கறிஞர் சக்திவேல், கோபி உட்பட பலர் கலந்து கொண்டார்கள். நிகழ்ச்சி ஏற்பாடுகளை கோவில் நிர்வாக குழுவினர் செய்திருந்தனர். புதுச்சேரி நயினார் மண்டபம் அருள்மிகு ஸ்ரீ நாகமுத்து மாரியம்மன் ஆலயத்தில் பால்குடமேந்தி அம்மனை வழிபட்டால் வற்றாத செல்வம், புகழ், ஞானம், யோகம் என்னும் பல்வேறு சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும் என்பது ஐதீகம். அதன்படி நேற்று மார்கழி மாத முதல் ஞாயிற்றுக்கிழமை முன்னிட்டு 108 பால்குட ஊர்வலம் நடைபெற்றது. அருள்மிகு ஸ்ரீ நாகமுத்து மாரியம்மன் ஆலயத்தில் விக்னேஸ்வர பூஜையுடன் நடைபெற்று 108 பால்குட ஊர்வலம் முருங்கப்பாக்கம், நயினார் மண்டபம் ஆகிய பகுதிகளின் முக்கிய வீதிகள் வழியாக சென்று மீண்டும் கோவிலை வந்தடைந்தது. தொடர்ந்து அருள்மிகு நாகமுத்து மாரியம்மனுக்கு பாலாபிஷேகம் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் ஆலய நிர்வாக அதிகாரி பன்னீர், முன்னாள் தனி அதிகாரி பழனிசாமி மற்றும் 5ஆம் நாள் உபயதாரர்களான கௌரவ தலைவர் சந்திரசேகர், தலைவர் கதிரவன், துணைத் தலைவர் ராஜேந்திரன், செயலாளர் பெரியசாமி, பொருளாளர் ரத்னபாரதி, துணை செயலாளர் முருகன் மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள் பாபு, மேகநாதன், காமராஜ், சுந்தரமூர்த்தி, யுவராஜ், கலையரசன் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்.